ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காளிதாஸ் 2ன்ற படத்தில் இது ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் சேனலில் வந்திருக்க ஒரு புதிய தமிழ் படம். இதை ஸ்ரீ செந்திலன் ஒருத்தர் எழுதி இயக்கியிருக்காரு. நம்ம பரத் அஜய்னு ஒருத்தர் டெபியூட் பண்ணியிருக்காரு. நம்ம பூவை உனக்காக சங்கீதா மேமு, அபர்நதி அப்படின்னு இன்னும் பலர், பிரகாஷ் ராஜ் அப்படின்னு பலர் நடித்து வெளியாகிருக்கு. நேற்று தான் வெளியே வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கான ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட சிம்பிள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு நியூ இயர் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு குழந்தை காணாமல் போகுது. அந்த குழந்தைய வந்து ஒரு சைக்கோ கில்லர் வந்து கடத்திடுறான் அப்படின்ற மாதிரி போகுது. அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா, அந்த குழந்தைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு அதை தொடர்ந்து ஒரு 3 கொலைகள் நடக்குது. இதெல்லாம் யாருக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் கணிப்போம், அவர் இருக்க மாட்டார். இன்னொருத்தனை கணிப்போம், நம்ம கணிக்கிறது எதுவுமே நடக்காது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வைப்பாங்க கிளைமேக்ஸில். ட்விஸ்ட்டுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ட்விஸ்ட்டுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் போகும். பயங்கரமாக இருக்கும். திரைக்கதை வந்து உங்களை எங்கேயுமே சோர்வடைய விடாது. சும்மா உங்களை சீட் எட்ஜிலே வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம் சிஎஸ். குறிப்பாக ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து சும்மா பிரித்து எடுத்திருக்காரு. சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்குது. சுரேஷ் பாலான்ற ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. எடிட்டிங் கட்ஸும் சூப்பராக இருக்குது. கிரைம் த்ரில்லருக்கு என்ன வேணுமோ. ஸ்ரீசந்திலோட ரைட்டிங்கும் சூப்பராக இருக்குது. டைலாக்ஸு எல்லாமே, ஸ்டேஜிங் எல்லாமே. நம்ம பரத் சாரோட ஆக்டிங்கு, மற்ற எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் இப்போ பார்க்கலாம். காளிதாஸ் 1 பார்த்து தான் இது பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அது கம்ப்ளீட்டாக வேறு பிளாட்டு, இது வேறு பிளாட்டு. ஆனால் காளிதாஸ் 1 நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம். 2 வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கான ஒரு விருந்துனே சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4 கொடுக்கலாம். போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.